கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you Father. Amen. Thank you Father. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? நான் தாகத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் தேவனை ஆராதித்தோம். Now we are going to pray. ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் உள்ளத்தில் பல விசாரங்களோடு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பல பாரத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, துக்கத்தோடு கூட நான் வந்திருக்கிறேன். ஆனால் நீ ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து என் ஜெபத்தை விடத்தில் ஏறெடுக்கும்படி வந்திருக்கிறேன். பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், தளர்ந்து போய் வந்திருக்கிறேன், நான் ஒடுக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறேன், நிந்தை அவமானங்களுக்கு மத்தியில் நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளோடு கூட வந்து நிற்கிறேன். சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஜெபிக்க துவங்குங்கள். முதலாவது, you are going to pray for your spiritual life. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என் இளவயதில் நான் உம்மை நேசித்தது போல இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிக்க விரும்புகிறேன். Holy Spirit, I need your help, oh God. என்னை பலப்படுத்துகிற ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீங்க கடந்து வரும்படியாய் அழைக்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குளிர்ந்து போன நிலைமைகள், தளர்ந்து போன நிலைமைகள், ஆண்டவரே ஒடுங்கி போன நிலைமைகள் எல்லாம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. நீர் மாற்றங்களை கொடுக்கிற தேவன், நீர் மாற்றங்களை கொடுக்கிற தேவன். இந்த காலை வேளையில கர்த்தர் கடந்து வந்து தூசியை விட்டு உதறிவிட்டு எழும்பும் மகளை நீ வீற்றிரு, எருசலேம் குமாரத்தியே வீற்றிரு என்று உனக்கு சொல்லுகிறார். உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொன்னவர் இன்றைக்கும் ஹல்லேலூயா உன்னுடைய சோர்வுகளை நீக்கி போடுகிறார் மகளே. உன் தளர்வுகள் எல்லாம் நீங்குகிறது. கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினது இல்லை. நல்ல வாயை திறந்து கேளுங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒவ்வொரு மகளையும் பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு மகளையும் ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, வேத தியானம், இவைகளை எல்லாம் பலப்படுத்துங்க. உங்களோடு இருக்கிற உறவு பலப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா. ஹல்லேலூயா. இடிந்து போன பலிபீடங்கள் எல்லாம் மீண்டும் செப்பனிடப்படுவதாக. எலியா அன்றைக்கு ஜனங்களை பார்த்து கிட்டி வாருங்கள் என்று அழைத்தது போல இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் பலிபீடத்தண்டை கிட்டி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இனிமேலும் சத்துருவுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். எங்களை சோர்வில் தள்ளின சத்துருடைய எல்லா வார்த்தைகளை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே உம்மண்டை ஓடி வருகிறோம். நீர் எந்த நிலைமையிலும் எங்களை தூக்கி எடுக்கிற தேவன், எந்த நிலைமையிலும் எங்களை பலப்படுத்துகிற தேவன், எந்த நிலைமையிலும் எங்களை தைரியம் கொடுக்கிற ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இனிமே உங்களை விட்டு பின்வாங்க மாட்டேன் ஆண்டவரே. இனிமே உங்களை விட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு என் பலிபீடத்தை செப்பனிடுகிறேன் அப்பா, என் பலிபீடத்தை சரிப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும். ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்த
இருப்பீங்கப்பா. இரண்டாவதாக, உங்க உள்ளத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அது ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வீட்டில் இருக்கிற சமாதான குறைச்சலா இருக்கலாம், கணவரோடு உங்களுக்கு இருக்கிற போராட்டமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த பாரமா இருக்கலாம், சரீர சுகவீனத்தை குறித்த ஒரு கவலையா இருக்கலாம். சத்தங்கள் உயரட்டும். வாயை திறந்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவாதி தேவனே, இந்த ஆண்டவரை விசேஷித்த கூடுகையில் நான் என்னுடைய பாரத்தை எல்லாம் உடைய கரத்துல வைக்கிறப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நான் பாரத்தோடு வந்தேன். இன்றைக்கு கர்த்தர் மேல் என் பாரத்தை வைக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஏக இருதயத்தோடு இணைந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாள் உன்னுடைய அற்புதத்தின் நாள் மகளே. 2 பேர் 3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் கூடி இருந்தால் அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த தேவன் நடுவிலே இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற தேவன். அந்நாள் அன்றைக்கு ஆலயத்தில் வந்து அவள் கதறி அழுது ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். God is right here in our midst to listen to your prayers. Hallelujah. உன் ஜெபங்களுக்கு பதில் வரும். சத்தத்தை உயர்த்தி இந்த தேவ ஆலயத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு பதில கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. எத்தனையோ நாட்கள் நான் பாரத்தோடு இருந்தேன். எத்தனையோ நாட்கள் இந்த காரியத்தை குறித்து, Lord, I was so anxious, oh God, but this day I come to your holy presence and Lord, I pray unto thee, oh God. I offer up my prayers in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் ஜெபங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. பதிலை கொடுப்பீராக. விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று ஒரு பெண் தைரியத்தோடும் விசுவாசத்தோடு வந்து எல்லா எதிர்ப்புகளையும் தள்ளிவிட்டு வஸ்திர ஓரத்தை தொட்ட பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது போல இந்த காலை வேளையில கர்த்தருடைய வல்லமை ஒரு சரீரத்திலே புறப்பட்டு வருகிறது. ஒரு சரீரத்திற்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. எல்லா வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, நீங்குவதாக. எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அந்தகார கிரியைகளை நாங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம் ஆண்டவரே, துரத்துகிறோம் ஆண்டவரே. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று வேதம் சொல்லுகிறது. என் வீட்டுக்குள்ள பிசாசு இருக்க முடியாது, சண்டையின் ஆவி இருக்கக்கூடாது, மனஸ்தாபம் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. No more argument in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் எல்லாவற்றையும் துரத்துகிறோம் ஆண்டவர். எல்லா கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறதற்காய் நன்றி. எங்க பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை குறித்த எல்லா பாரங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்டீங்க ஆண்டவர், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தீங்க ஆண்டவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. Thank you Father. காலை வேளையில நீங்க எங்களோடு கூட பேசும்படி எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பாரத்தையும் உங்கள்கிட்ட வச்சுட்டோம்பா. நீங்க பார்த்து கொள்வீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். Thank you Jesus. In Jesus name we pray. Amen. Amen. தயவு செய்து உட்காருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்களுக்கு ஜெப வாழ்வுக்கு உதவியா இருக்கும்படி சில புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இந்த புத்தகங்கள் நிச்சயமாகவே உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு 10 புக்லெட்ஸ், ஒரு ஃபேமிலி பேக். எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது, கொஞ்சம் தமிழ்ல இருக்குது. ஜெபம் என்பது தேவனோடு நம்மை நெருங்கி சேர்க்கிற ஒரு வல்லமையுடைய ஒரு சக்தி. ஸோ ஜெபிக்க 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 நாம் தேவனண்டை நெருங்கி சேர்கிறோம். ஜெபிக்க 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 பிசாசு நம்முடைய வாழ்வை விட்டு விலகுகிறார். ஆனால் எல்லா நேரத்திலும் நம்ம ஒன்று போல ஜெபிக்க முடிகிறது இல்லை, அப்படிதானே? எல்லா நாள் நல்லா ஜெபிக்கிறீங்களா? நான் ஒரு நாள் கூட
சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் கை வைத்துங்க. உங்களோட எனக்கு ஒரு பர்சனல் இன்டர்வியூ வேணும். எல்லாருக்கும் ஜெப வாழ்க்கை ஒரு போராட்டம். சில வேளைகளில் எப்படி ஜெபிக்கிறதுனே நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரியுதில்லை, சோர்ந்து போயிடும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஜெபம் மட்டும்தான் தேவ பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கும். ஆகவே ஜெபத்திற்காக நீ சில புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று. ஆரம்பத்தில் எனக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன ஆண்டவரே, ஜெபத்திற்கு என்ன புக் எழுதுறது, எப்படி எழுதுறது எனக்கே தெரில அப்படின்னு நான் கேட்டப்போ, முதல்ல பிள்ளைகளுக்காக ஒரு புஸ்தகத்தை எழுது அப்படின்னாரு. ஸோ எழுதுனேன். அது ஒரு 100 prayers தான் அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஒவ்வொரு டைட்டில் கொடுப்பார். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற வசனங்களை தேடணும். அது ரொம்ப கஷ்டம். தேடி 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 வசனத்தை வச்சு ஒரு ஜெப குறிப்பை எழுதுனா, வசனத்தை வச்சு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பவர்ஃபுல்லாக இருக்குது. பிசாசை போ போ அப்படின்னு சொல்றதை விட, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படி ஜெபம்னா அந்த ஜெபம் எப்படி மாறுது, பவர்ஃபுல்லாக மாறுது. ஸோ இந்த புஸ்தகங்களில் எல்லாமே வசனத்தோடு கூட அந்த புக்கில் ப்ரேயர் இருக்கும். ஸோ இட் கேரிஸ் காட்ஸ் பவர். சரி, இந்த புக்கை மட்டும் ஜஸ்ட் நேமை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 200 prayers for your husband. ரொம்ப பேர் போராட்டத்தை சந்திக்கிறீங்கல்ல, ஜெபிச்சு பாருங்க, அவரும் மாறுவார், குடும்பமும் மாறும். 200 prayers for your children's protection. 200 prayers for your marriage. அப்புறம் உங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க அழகாக ஒரு 200 prayers இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இது நியூவாக இப்போ திரும்ப கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். prayers of pregnant women. இதை மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர், உங்களில் கூட ஒரு சிலர் கன்சீவாக இருந்த நாட்களில் அந்த ப்ரேயரை சொல்லியிருப்பீங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது. இதில் ரொம்ப பெரிய பியூட்டி என்னென்னா, கன்சீவே ஆகாத சில பெண்களுக்கு இதை கிஃப்டாக கொடுத்து, நீ ஆசிஃப் நீ கன்சீவ் ஆன மாதிரியே ஜோமனுன்னு சொன்னால் அற்புதமாக அவங்க ஜோம் பண்ணி ஆண்டவர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். இந்த புக்லெட்ஸை நீங்கள் உங்களுக்காகவும் வாங்கலாம், யாராவது ஒருத்தருக்கு கிஃப்டாகவும் வாங்கி கொடுக்கலாம். மூணாவது, உங்களுக்குன்னே நாங்கள் இந்தியாவிலேருந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். அதனால் இட்ஸ் a gift to you. ஸோ நீங்கள் அதை போகும் பொழுது அதை வாங்கி ஆசீர்வதிக்கப்படுங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர், உங்கள் ப்ரீ டீன்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அப்புறம் டீன்ஸ் ப்ரேயர், உங்கள் பிள்ளைங்க 13 என்டர் ஆகும்போது இதெல்லாம் கொடுத்து ஜெபிக்க வைங்க, வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். 200 blessings you have in Christ. ரொம்ப பவர்ஃபுல் புக்கு. நீங்கள் யார், நான் குப்பை தூசி அப்படிலாம் சொல்லாதபடி நான் யார் ஆண்டவருக்குள்ளன்னு சொல்கிறதுக்கு ஒரு புக்கு. 200 prayers for your healing. யாராவது சிக்காக இருக்கிறாங்கன்னா இந்த புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தனியாகவும் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. அது நீங்கள் யாருக்குன்னா கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 200 memory verses for kids. ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு அழகாக சொல்கிறதுக்கு ரொம்ப நல்ல வசனங்கள். The Lord gives wisdom. Proverbs 2:6. The Lord is good to all. Psalms 145:9. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க 200 வசனத்தை மனசில் பதிச்சா உங்கள் பிள்ளைங்க திசை மாறவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலி பேக்கு. இதுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஒரு கமெண்ட்ரி, நியூ டெஸ்ட்மெண்ட் கமெண்ட்ரி. பாஸ்டர் ஆண்ட்ரூ தேவ் எழுதின ஒரு புஸ்தகம். நீங்கள் யாருன்னா ஊழியம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அல்லது பைபிளை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போகும்போது பின்னாக ஸ்டாலில் இருக்குது, உங்களுக்காகவும் வாங்குங்க, யாரோ ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கும் வாங்குங்க. ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருஷம் இந்த சபைக்கு தேவன் கொடுத்த தீம் அரைஸ் அண்ட் ஷைன் என்று பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ இந்த விமன்ஸ் கான்ஃபரன்ஸுக்கும் அதே தீமை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், Book of Proverbs chapter 31. 17 and 18.
தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். And her lamp does not go out by night. இந்த வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் தொட்டது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இரவிலே அவர்கள் விளக்கு என்று சொல்லல, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். சொல்லுங்க, இரவிலே என் விளக்கு அணையாதிருக்கும். என்ன அந்த இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும்? ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரத்திலே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகமெல்லாம் ஒரு காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் வித்தியாசமா போயிட்டு இருக்குது. இந்த இருள் நம்ம வீட்டுக்குள்ள கூட வந்துடுது. நம்ம வீட்டில் அன்யூஷுவல் ப்ராப்ளம்ஸ், அன்யூஷுவல் இஷ்யூஸ். இது ஏன் வருது நமக்கே தெரியாது. இது எப்படி தான் உள்ளே வந்துச்சு? இந்த பிரச்சனை நல்லா தானே இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அன்யூஷுவலாக சில பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு விளக்கு. சொல்லுங்க, நான் ஒரு விளக்கு. சத்தமாக சொல்லுங்க, நான் ஒரு விளக்கு. என் விளக்கு இருளிலும் அணையாதிருக்கும். நான் இருளிலே அணையாதிருப்பேன். ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம், சிஸ்டர் ஜெயராணி ஆர் ஆன்டி ஜெயராணி, நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டவரோடு நடக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் வரலையா, போராட்டங்கள்லாம் வரலையான்னா, உண்மையாக சொல்கிறேன், ஏராளமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து தான் இந்த இயேசுவுக்காக நானும் நிற்கிறேன். பர்சனல் லைஃப்பில் போராட்டம், சரீரத்தில் போராட்டம், ஊழிய பாதையில் போராட்டம். எல்லா குடும்பங்களைப் போல தான் ஊழியர்களுடைய குடும்பங்கள். உங்களுக்கு 2% பிரச்சனைனா எங்களுக்கு 200% பிரச்சனை இருக்கும். ஏன்னா எல்லா மக்களையும் நாங்கள் விடுவிக்கும் பொழுது சத்துருவுக்கு எங்கள் மேலே என்ன இருக்கும்? கண்டிப்பாக கோபம் இருக்கும். அதனால் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் ஒன்று, இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இந்த தேவன் நம்மளை பலப்படுத்திட்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவேதான் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக பிரகாசித்து கொண்டிருக்கிறோம். சரி, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அந்த விளக்கு நல்லா எரியணும்னா அதுக்கு நிறைய காரியம் இருக்குது. முதல்ல விளக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப தின்னாக உள்ள கிளாஸில் செஞ்ச விளக்காக இருந்தால் சூடு ஏறின உடனே என்ன செஞ்சிடும்? அது வெடிச்சிடும். அப்போ அதனால தான் அந்த விளக்கை அந்த நாட்களில் செய்யும் பொழுது மண்ணினால் உண்டாக்கி அதை நெருப்பிலே சுடுவார்களாம். மற்ற விளக்குகளெல்லாம் வெண்கலத்தினால் உண்டாகும். பைபிளில் சில வசனம் இருக்குது, அது அடித்து செய்யப்பட்ட பொன்னினால் செய்யப்பட்ட விளக்கு என்று. எப்படியா சொல்லுங்க? அடித்து செய்யப்பட்ட விளக்கு. சில வேளைகள் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? அடிச்சு அடிச்சு தான் உருவாக்குறார், நம்மளை ஷேப் பண்றார். அப்போ இந்த விளக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். the vessel should be so strong. நீங்க ரொம்ப வீக்கா இருந்தீங்கன்னா உடஞ்சிருவீங்க. அதனாலதான் சின்ன பிரச்சனைனால உங்களால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, பஸ்ட் அவுட் ஆயிடுறீங்க, கோவப்படுறீங்க. வீட்டில் நடந்த சண்டைக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நானும் ரொம்ப கோவமா பேசிட்டேன் அதனால அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ பிரச்சனைகள் என்ன? இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட், நீங்க ஆண்டவருக்குள் பலனுள்ள ஸ்திரீகளா இருந்தா என்ன வந்தாலும், அலை மோதினாலும் புயல் வீசினாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? கவலையே பட மாட்டீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ரெண்டாவது, இந்த விளக்கு எரியணும்னா உள்ள என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் எவ்வளோ நேரம் இருக்குதோ அவ்வளோதான் விளக்கு பிரைட்டாக எரியும். அப்புறம் அதில் நடுவில் என்ன இருக்கணும்? ஒரு திரி இருக்கணும். அந்த திரி கருப்பாக மாறிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அதை கொஞ்சம் வெட்டி விடுறோம்ல, அந்த விக்கை கட் பண்ணி விடுறோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் சில காரியங்களை ஆண்டவர் அப்பப்போ ப்ரூன் பண்ணுவார். உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், ஆண்டவரை எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்வார், இதெல்லாம் எடுத்தாதான் நீ பிரகாசமாக இருப்ப அப்படின்னு அலோவ் பண்ணுவார். பாஸ்டர் வீட்டில் நாங்கள் தங்கி இருக்கிறேன். அப்போ அந்த வீட்டில் ஒரு லைட்டு ஒன்று உண்டு. அந்த லைட்டு முதல்ல ஒரு நாள் நம்ம பைபிள் படிக்கும்போது என்ன இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன் நான். அப்புறம் எழும்பி போய் அந்த விளக்கை பார்த்தா அதில் ஒரு சின்ன நாப் இருக்குது. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது என்ன செய்யுது?
பிரைட் ஆகுது. ஓ, அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இதை என்ன செய்யணும், கொஞ்சம் அதை திருக்கினா தான் அது என்ன செய்யுது, டேர்ன் பண்ணாதான் அது பிரைட்டாக மாறுது. உங்கள் வாழ்க்கையை கூட ஆண்டவர் அப்பப்போ சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. ஐயோ ஆண்டவரே, இது எதுக்கு? நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க, இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலை போயிருக்கும். அப்போது ஆண்டவர் வேற ஏதோ ஒரு பெட்டர் ஒரு ஜாபை தர்றதுக்காக தான் அதை போக வச்சாருன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ காட் நம்ம லைஃப்பில் பல டேர்னிங் பாயிண்ட்ஸை ஏன் தராரு அப்படின்னா, அவருடைய அல்டிமேட் பர்பஸ் நீங்கள் யூ ஷுட் அரைஸ் அண்ட் ஷைன் ஃபார் காட். ஹல்லேலூயா. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அந்த விளக்கு எரியாதபடி காற்று அடிக்க 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 என்ன செய்யும், விளக்கு அதில் ஆடும். சில விளக்கு அணைஞ்சு போயிடும். அதுக்காக தான் ஒரு விளக்குக்கு மேலே என்ன செய்கிறாங்க, ஒரு கிளாஸில் ஒரு ஒரு அது என்ன செய்யுது, ஒரு ஷெல்டர், அதை ஷேட் மாதிரி ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. அப்போ காற்று அடித்தா கூட அது என்ன செய்யாது, அணையாது. அது ஒரு சின்ன கிளாஸ் தான். ஆனால் அந்த கிளாஸ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ளேமை ப்ரொடெக்ட் பண்ணுது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஒரு விளக்காக இந்த உலகத்தில் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஒரு விளக்கு, நான் ஒரு விளக்கு, நான் ஆண்டவருக்காய் பிரகாசிப்பேன். சரி, 4 விதத்தில் ஆண்டவர் உங்களை விளக்காக மாற்ற விரும்புகிறார். வசனங்களை நான் படிக்கும்போது அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும், எடுத்து நீங்களும் படித்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 11 verses 33 to 36. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33 36 வரைக்கும். ஒருவனும் விளக்கை கொளுத்தி எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. உங்க கண்கள் வசனத்தை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். வாசிங்கம்மா. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்தில் ஆவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். அற்புதமான ஒரு வேத பகுதி. வசனத்தை கவனிச்சிங்களா? ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருவனும் விளக்கை கொளுத்தி எங்க வைக்க மாட்டாங்க, மரக்காலின் கீழாவது, கட்டிலுக்கு கீழாகுவது, இல்லை கதவுக்கு பின்னாக வைக்க மாட்டாங்க. நம்ம ஊர்களில் அந்த நாட்கள்லாம் கரண்ட் போயிட்டுனா உடனே அம்மா என்ன செய்வாங்க, ஒரு கேண்டிலை பொருத்தி வைப்பாங்க, இல்லாட்டி ஒரு விளக்கை பொருத்தி வைப்பாங்க. அது என்ன பண்ணும், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் தரும். அப்போ வைக்கும்போது சொல்லுவாங்க, உயரமான ஒரு இடத்துல வை அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது உயரமான ஒரு இடத்துல வச்சாதான் எல்லாருக்கும் அது வெளிச்சம் வரும். இந்த வேத பகுதி ரொம்ப அழகா சொல்லுது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் சொல்லிட்டு 35 சொல்லுது. ஆகையால், எல்லாரும் படிங்க பார்க்கலாம், verse 35. ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, சொல்லுங்க, என்னில் உள்ள வெளிச்சம். அப்ப எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வசனமும் அப்படியே சொல்லுது, சேர்த்து வாசிங்க. 36. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. உன்னிலுள்ள வெளிச்சம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள ஒரு லைட் இருக்கு, அழகா இருக்குது. இஃப் தென் முந்தின வசனத்தை கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க. 35. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு, therefore take heed that the light which is in you is not darkness. அப்போ உனக்குள்ள ஒரு வெளிச்சம், உனக்குள்ள ஒரு விளக்கு இருக்குது. என்ன விளக்கு எனக்குள்ள என்ன வெளிச்சம் இருக்குது? சில வேளைகளில் யோசிக்கிறோம்,
அந்த வெளிச்சம் இருளாகக்கூடாது. which is in you is not darkness. உனக்குள்ள இருளை நான் வைக்க விரும்பல, உனக்குள்ள நான் வெளிச்சத்தை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். இனி வைக்க போறேன் என்றல்ல, ஏற்கனவே இருக்கிறது. அது என்ன வெளிச்சம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்தி சும்மா ஆறுதல் படுத்துகிற செய்தியாக மட்டும் இருக்கக்கூடாது. வசனத்தை செய்தியின் மூலமாக நம்ம உள்வாங்கி, ஓ திஸ் இஸ் மை லைஃப், ஆண்டவர் எனக்கு இப்படி தான் லைஃப்பை வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இங்கிருந்து போகும்பொழுது இந்த வசனமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. ரெவலேஷன் 21:23 வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 அழகான ஒரு விளக்கை குறித்து, வெளிச்சத்தை குறித்து பைபிள் சொல்லுது. 21:23 நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தால், உனக்குள்ளாக இயேசு இருந்தால், அந்த ஆட்டுக்குட்டியானவரே உனக்குள்ள விளக்கா இருக்கிறாராம். எவ்வளோ நல்லா இருக்குது இல்லை? அப்போ இந்த விளக்க எப்பவுமே எரிய வைக்க என்ன செய்யணும் சொல்லுங்க? எண்ணெய் ஊற்றணும், அப்புறம் திரிய கட் பண்ணணும், அப்புறம் காத்து வீசி அதை அடித்து விடாதபடி காத்து கொள்ளணும். இந்த உலகத்தில் உனக்குள் ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவோட உங்களுக்கு இருக்கிற உறவு இருக்குது பாருங்க. அந்த உறவு மட்டும் ஒரு நாளா அணைஞ்சிடவே கூடாது. அந்த உறவு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா உன் வெளிச்சம் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அந்த உறவு நல்லா இல்லைன்னா உள்ள டார்க்னஸ் வந்துடும். அந்த வசனத்தை வாசிச்சோம்ல, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ எனக்குள்ள ஒரு விளக்கு இருக்குது, இயேசு என்ற விளக்கு எனக்கு இருக்குது. அந்த இயேசு என்ற விளக்கு எனக்குள்ள இருந்து ஒளி கொடுக்குது. அந்த ஒளி உனக்கு மட்டும் முதல்ல அந்த வெளிச்சம் உங்களுக்கு. அந்த வெளிச்சத்தினால் நீ இந்த உலகத்தில் உள்ள இருளை பார்த்து பயப்படவே மாட்டாய். அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறதுனால நீ நடக்கும் பொழுது உனக்கு அது வெளிச்சம் கொடுக்கும். உடைய வேதம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கு. வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கும் பொழுது, அந்த கிறிஸ்துவுடைய வார்த்தையோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கும்போது உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா கூட, வேலை போனாலும் சந்தோஷம், சுகவீனம் வந்தாலும் சந்தோஷம். ஏன்னா உள்ள ஒரு விளக்கு இருக்குது. அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. உள்ள ஒரு நல்ல ஆண்டவர் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. உலகத்தில் உள்ள மக்கள் நம்பிக்கை இழந்து போய் வாழுகிறார்கள். அவங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு, அவங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா பயந்துறாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த விளக்கு அப்படியே எரியுது. ஏய், நீ எதுக்கு பயப்படுற? உன்னை நான் பலப்படுத்துகிறேன். அப்புறம் இன்னொரு விளக்கு எரியுது. அந்த விளக்கிலிருந்து ஒரு வெளிச்சம் வருது. By his stripes I am healed. அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விளக்கு உள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். நீங்கள் ராத்திரி தூங்கும்போது கூட எரிஞ்சிட்டே இருக்கணும். ஒருவேளை சில இடங்களில் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சில சின்ன இடங்களில் நான் பகிர்ந்து கொள்வேன். இரவு வேளைகளிலே படுக்கும் பொழுது தூக்கம் வரலைன்னா எதையுமே யோசிக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பேன். அது ஒரு உறவு, அது ஒரு ஜீவ நதி. நீங்கள் பேசும்போது அவரும் பேசுவார். நீங்கள் அவரோடு உறவாடும் பொழுது, கொஞ்சம் கீபோர்டு வாசிக்கிறீங்களா? அவரோடு உறவாடும் போது அவரும் உங்களோடு கூட உறவாடுவார். பல நேரங்களில் அந்த இரவு வேளைகளில் ஆண்டவரோடு பேசுகிற நேரம் எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஊரில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், இல்லை வாஷிங் மிஷினில் துணி போடுறதுலேருந்து எடுத்து அடுக்கிறதுலேருந்து மாப்பிங், கிளீனிங், சைல்ட் கேர் எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். ஐயோ கஷ்டமாக இருக்குது. நான் கேட்குறேன், இந்த தேசத்தில் கொண்டு வந்து வச்சவருக்கு உங்களை எப்படி நடத்தணும்னு தெரியுமா தெரியாதா? உங்கள் சூழ்நிலைமை புரியுமா புரியாதா? ஓ காட், ஐ எம் ஸோ எக்ஸாஸ்டட், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு என்னைக்கு நான் நினைக்கிறேனோ அன்னைக்கு தான் என்னை ரொம்ப ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. எனக்கு முடியாதுன்னு நினச்ச அன்னைக்கு தான் அந்த அன்பை ரொம்ப உணர்ந்திருக்கேன். அப்போ when I am weak then I am strong. இந்த விளக்கில் உங்களை பலப்படுத்திடும். இந்த விளக்கில் உங்களோட பேசும். சொல்லுங்க, எனக்கு உள்ள ஒரு விளக்கு இருக்குது.
அந்த விளக்கு எனக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. ஹalleluya. உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். உம்மோடு அதிகாலை துவங்கணும், உம் இன்ப சத்தம் கேட்கணும். ஒரு சிநேகிதன் போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். சிநேகிதி போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். உம்மோடு மனம் திறந்து பேசணும். சிநேகிதி போல் ஜாமம் வரை உம்மோடு மனம் திறந்து பேசணும். நண்பனாய் மாறணும், சிநேகிதனாய் உம்மோடு வாழணும். ஒரு நண்பனாய் நண்பனாய் மாறணும்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா பைபிள் கால்ஸ் யூடியூப்ல அது இருக்குது. கேட்டு பர்சனல் லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கு. ரெவலேஷன் 11:4 படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11:4. ஓகே, அந்த வசனம் வேண்டாம். ஆண்டவர் நமக்குள்ளாக ஒரு விளக்காக இருக்கிறார். ஸோ இன்னும் ஒரு 4வது வசனம் படிங்க. ரெவலேஷன் 11:4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக, பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இங்க ஒரு விளக்கு பத்தி, விளக்கு தண்டுன்னு சொல்லியிருக்குது. அந்த வசனம் துவங்கும் போது எப்படி துவங்குது? பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் விளக்கு. உங்க லைஃப் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. எலியா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்போ நீங்க உங்களுக்குள்ள ஒரு விளக்கு இருக்குதுல்ல, அந்த விளக்குக்கு நேராகவே உங்க வாழ்க்கை எப்பவுமே ஃபோக்கஸ்டா இருந்தா, லார்ட் காலையில் எழும்பி உங்களை தேடுறேன், இந்த அரை மணி நேரம் உம்மோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகிறேன், அரை மணி நேரம் உங்களுடைய வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, ஜீசஸ் எனக்குள்ள விளக்கா இருக்கிறீங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம், ஐ நீட் யுவர் லைட் டு கைட் மீ. எனக்குள்ள இருக்கிறீங்க. உங்கள் ஹெல்ப்பு எங்கேருந்து வராது, ஹெல்ப் உள்ளுக்குள்ளே இருக்குது. உங்கள் வெளிச்சம் வேறு எங்கேருந்து வர வேண்டாம், அந்த வெளிச்சம் உள்ளுக்குள்ளே இருக்குது. உனக்கு வேண்டிய விஸ்டம், நிறைய பேர் உனக்கு புத்தி கிடையாது, அதனால தான் இந்த தேசத்தில் வந்து நீ முன்னேறலைன்னு சொல்கிறாங்கல்ல,
இன்னைக்கு சொல்கிறேன், உனக்குள்ளவே அந்த விஸ்டம் இருக்கு மகளே. அந்த விஸ்டம் உனக்குள்ள இருக்குது. கேளு, எனக்கு அதிக ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, காரியத்தை சாதிக்கக்கூடிய கிருபை கொடுங்க, என் வேலையில் நான் எக்ஸல் ஆகிறதுக்குரிய விஸ்டத்தை எனக்கு தாங்க. அந்த விளக்கு தான் அந்த உள்ள இருக்கிற விளக்கு தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன். பிரச்சனை வருது ஃபேமிலியில், ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு இடையில நிறைய டிஸ்பியூட்ஸ். லார்ட், ஐ டோன்ட் நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். உள்ளே இருக்கிற ஒரு வெளிச்சல்ல கரெக்டாக கைட் பண்ணுவார். இந்த வசனத்தின்படி நீ இப்படி நட, இந்த வசனத்தின்படி இந்த தீர்மானம் எடு. உன் லைஃபுக்கு வேண்டிய எல்லா சொல்யூஷனும் அன்பும் மகளே, அது உனக்குள்ள ஒரு விளக்கா இருக்குது. அந்த விளக்கு இயேசு. அந்த இயேசுவோடு இருக்கிற உறவு இருக்குதுல்ல, அதுதான் உன்னை இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா மாற்றும். ஹல்லேலூயா. சரி, நீ ஒரு விளக்கு, உனக்குள் ஒரு விளக்கு இருக்குது. நீ விளக்கா இருக்கிறதுனால அந்த விளக்காக இயேசுவுக்கு முன்பதாக எப்பவும் நின்னா அங்கிருந்து உனக்கு என்ன வரும்? ஒரு அதிகாரத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம். சில வசனங்கள்லாம் கொஞ்சம் கருகலாக இருக்கும், நம்ம அதை படிக்கவே மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட வசனங்களில் தேவனுடைய சில ஆலோசனைகள் நமக்கு மறைந்து கிடக்கிறது. சகரியா 4ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வேத பகுதி. பல முறை நான் இந்த வசனத்திலிருந்து பிரசங்கித்திருக்கிறேன். சரி, 11 படிக்கலாமா? பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய. அதாவது நீங்க ஆண்டவருக்கு முன்னதாக நிற்கும் பொழுது எப்பொழுதுமே அவர்கிட்ட ஒரு பொன்னிறமான எண்ணெய் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். when you get connected with Jesus, உங்களுக்கு வேண்டிய சகல ரிசோர்ஸஸும் அங்கேருந்து வந்துட்டே இருக்கும். அவர் ஊற்றிட்டே இருப்பார். ஊற்ற உன் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். என்னைக்கு அந்த கனெக்ஷன்லேருந்து நீ விலகுறியோ மகளே, என்னைக்கு அந்த கனெக்ஷனில் நீங்கள் குறைஞ்சு போனீங்களோ அந்த விளக்கு மங்கி எரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. உங்களுக்கு பணம் இல்லாததுனால நீங்கள் சந்தோஷத்தை லூஸ் பண்ணலை, இயேசு இல்லாததுனால சந்தோஷத்தை லூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஜாப் இல்லாததுனால சந்தோஷத்தை லூஸ் பண்ணலை, இயேசு இல்லாததுனால சந்தோஷம் லூஸ் ஆகி போயிருக்குது. இன்றைக்கு நீங்கள் அந்த ஆண்டவரை ஒரு விசை உள்ளத்தில் கூப்பிட போகிறீங்க. ஆண்டவரை வாங்க என் உள்ளத்தில். மறுபடியும் உங்களுக்கும் எனக்கு இருக்க அந்த உறவு. நான் கல்லூரி நாட்களில் எவ்வளோ உங்களை பின்பற்றி வந்தேன். காலேஜில் இருந்த ஃபெலோஷிப்பில் எவ்வளோ நல்லா நான் ஒரு ஃபயர் பிராண்ட் ஒரு உமனாக இருந்தேன். ஆனால் இப்போ நான் எல்லாம் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள் திரும்ப உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் தலைக்கு மேலே தொங்குகிற அந்த விளக்குகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக பிரைட்டாக எரியுதா. ஒரே ஒரு தடவை பாருங்களேன், நல்ல விளக்குகளை போட்டு வச்சிருக்கிறாங்க சர்ச்சில், பிரைட்டாக எரியுது. அது மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு விளக்கு, நானும் ஒரு விளக்கு. என் எண்ணெய் அவற்றிருந்து வருது, என் வெளிச்சம் அவற்றிருந்து வருது, என் எல்லாமே அவற்றிருந்து வருது. இந்த உலகத்தில் நான் பிரகாசிப்பேன், நான் எழும்பி பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா. சரி, 2ஆவதாக ஆண்டவர் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்? அந்த வசனத்தை திரும்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். Matthew chapter 5 verse 15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். திரும்ப படிங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் எங்கே வைப்பார்கள்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஹல்லேலூயா. 2வது, நீங்க ஒரு விளக்கா எங்க இருக்கிறீங்க தெரியுமா? உங்க வீட்டுக்கு நீங்க தான் விளக்கு, உங்க வீட்டுக்கு நீங்க தான் வெளிச்சம். ஒன்று சொல்லட்டுமா சகோதரி, நீ ஜெபிக்கிறதுனால தான் உங்க வீட்டில் இது வரைக்கும் கிருபை இருக்குது. நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால தான் உங்க வீட்டை அழியாது தேவன் காத்து கொள்ளுகிறார். அநேக குடும்பங்களிலே மனைவிகள் தான் நல்லா ஜெபிக்கிற மனைவிகளாக இருப்பாங்க. புருஷன்மார் ஆண்டவரை நேசிப்பாங்க,
ஆனால் அவங்க மனைவிகள் ஜெபிக்கிறது மாதிரி ஜெபிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பொதுவாக பார்த்தது. ஒருவேளை நீ கரெக்ட் தான் சொல்கிறாங்க பாஸ்டர், உண்மைதான். உலகமெல்லாம் அப்படிதான். பெண்கள் கூட்டத்தில் யார் அதிகமாக இருக்கிறா பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், கூட்டத்திலையும் பெண்கள் அதிகம், நரகத்திலையும் பெண்கள் அதிகம். நான் சொன்னேன், அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜெபிக்கிற பெண்ணை ஆண்டவர் எப்படியாவது என்ன செய்வார்? மீட்டு கொள்ளுவார். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட குறைவு இருந்தாலும் மீட்டு கொள்வார், உங்களை உருவாக்குவார். அவர் எண்ணெய் ஊற்றுவார், திரியை அவர் அழகா ப்ரூன் பண்ணி அழகா உங்களை மாற்றிடுவார். இல்லை கிளை நறுக்கி களை பிடுங்குகிற ஒரு ஆண்டவர் நம் வாழ்க்கையை சுத்திகரிச்சுவார். ஸோ வேதம் சொல்லுது, உன் வீட்டுக்கு நீதாம்மா விளக்கு. நீ அணைஞ்சிட்டுன்னா உன் வீட்டில் சந்தோஷம் அணைஞ்சிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கேம்ப் போயிட்டு வாங்க. வீடு எப்படி இருக்கும்னு தெரியுமா? எல்லாம் தலைகீழாக இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்தா இது நம்ம வீட்டு கிச்சனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெட்ரூமை போய் பார்த்தா எல்லாமே தலைகீழாக இருக்கும். ஒரு பெண் ஒரு வீட்டில் ஒரு வாரம் இல்லைன்னா அந்த வீடே தலைகீழாக மாறிடும். ஏன்னா அந்த வீட்டுக்கு விளக்கா அவளை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் அவளுக்கு பல காரியங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பெண் வீட்டுக்கு எப்படி விளக்கா இருக்க முடியும்? வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 31ஆம் அதிகாரம். சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த 31ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து 31 காரியங்கள் இருக்குது. எத்தனை காரியங்கள்? சில புஸ்தகங்கள்லாம் அந்த அதிகாரத்தின் எண்ணுக்கு தகுந்தாப்புலே உள்ள செய்தியும் இருக்கும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 53 செய்தி இருக்குது. ஒரே ஒரு அதிகாரம் தான், உள்ள 53 மெசேஜ் இருக்கு. இங்கே 31ஆம் அதிகாரத்தில் ஒரு விர்ச்சுவஸ் உமனை பற்றி 31 காரியங்கள் உள்ள சொல்லப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பலை. ஒரு பெண் தன் வீட்டுக்கு எப்படி விளக்கா இருக்க முடியும்? நம்பர் 1, 10வது வசனத்தை படிங்க. குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நம்பர் 1, நீங்க உங்க வீட்டில் எப்படி ஒரு விளக்கா இருக்க முடியும்னா, குணசாலி, who can find a virtuous wife for her worth is far above rubies. ஒரு வீட்டில் நீங்க குணசாலியா இருந்துட்டாலே போதும், அந்த வீடு வெளிச்சமாக மாறிடும். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை எதில் ரொம்ப அக்யூஸ் பண்ணுறாரு? ஓப்பனாக சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறியே, எல்லாத்துக்கும் ஆன்ஷியஸாக இருக்கிறியே, எல்லாத்துக்கும் அப்செட் ஆகிறியே, உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது கேட்குறாரா? இவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் கேட்க மாட்டார் போல இல்லை, கேட்குறாரா? உனக்கு என்ன இவ்வளோ கோபம் வருது? நீ என்ன புருஷன்மாருடைய பெரிய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? அவள் என்னை மதிக்கலை. நீங்கள் மதிப்பீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இடத்தையோ ஒன்று பேசிட்டதுனால உடனே ஒரு பெரிய லேபிள் போட்டுருவாங்கினது, நீ என்னை மதிக்கலை. 2வது 2 நாள் நீங்கள் எங்கன்னா பிஸியாக இருந்திருப்பீங்க, உனக்கு என் மேலே அன்பே இல்லை, என்னை கவனிச்சியா? சாப்பிட்டேன்னு பார்த்தியா? நான் ஏதாவது குடிச்சுனான்னு கவனிச்சியா? நான் சீக்கிரம் எழும்பணுமே, என்னை எழுப்பி விட்டி? ஆமாம், நான் கிச்சனில் பிஸியாக இருந்துட்டேன். நீ அலாம் வச்சுட்டு எழும்பலாம் தானே, எழுப்பி விட்டியான ஒரு குறை வேற. அப்போது நீங்கள் திரும்ப கேட்கலாம், கையில் மொபைல் வச்சுருக்கிறீங்கல்ல, அலாம் வச்சுட்டு எழும்புனான்னு அப்படின்னு கேட்டால் அங்கே வர்றது என்ன தான் வரும்? சில வேளைகளில் இயேசுவானவர் சிலுவையை சுமந்தது மாதிரி எல்லா குறைவுகளையும் குற்றச்சாட்டுகளையும் நம்ம சுமந்து வாழ பழகணும். அந்த பெண்ணுக்கு பெயர் தான் குணசாலியான ஸ்திரீ. இதை மட்டும் நீங்கள் செய்யலைன்னா உங்கள் வீடு ஹவுஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் சண்டை, எல்லாத்துக்கும் திரும்பி பேசு. ஒருவேளை மேரேஜ் ஆன அந்த புது சில வருஷங்களில் வாழ்க்கையின் பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு தோணிருக்கும். என்னத்துக்கு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இவரோட வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களால் அந்த புது லைஃப்பில் எழும்புகிற புது பிரச்சனைகளை என்ன செய்ய முடியல, ஃபேஸ் பண்ண முடியல. வீட்டில் சாப்பிடலைன்னா அம்மா தட்டை வாசல் வரைக்கும் கொண்டு வந்து வாயில் இட்லியை ஊட்டி விட்டுருப்பாங்க. இங்கே யாருன்னா ஊட்டி விடுவாங்களா? நமக்கு நாமே வைத்தியன் மாதிரி பசிச்சா நாமே சமைச்சு நாமே சாப்பிடணும். ஆனால் இந்த மாதிரி சின்ன 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 இஷ்யூஸ் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற காலத்தில் வாழ்க்கை வெறுப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அப்படிதான் இருக்கும் லைஃப். என்ன வாழ்க்கை இது, என்ன மனுஷன் இது, என்ன சுவாவம் இது, என்ன நேச்சர் இது. திருமணத்துக்கு முன்னாடி எதெல்லாம் இன்பமாக இருந்ததோ அதெல்லாம் திருமணத்துக்கு பிறகு துன்பமாக மாறிடும். ஐயோ, லைஃப் அட்ஜஸ்ட் பண்ண முடியலை. அங்கே தான் கர்த்தர் உன்னை மோல்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா.
உன் கேரக்டரை மோல் பண்ணுறார். மகளே, நீ செல்ல பிள்ளையா இருந்த வீட்டில் இங்கே வந்து என்ன பிள்ளையா இருக்க முடியாது, செல்ல பிள்ளையா இருக்க முடியாது. உன்னை நான் ப்ரூன் பண்ணுறேன், ஒரு தாயா உன்னை உருவாக்குறேன், ஒரு மனைவியாக உருவாக்குகிறேன், ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்ணாய் உருவாக்குறேன். இதை நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டத்தோடு தான் கற்றுக்கொண்டோம். எல்லாரும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். எனக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளது அறிவில் இருந்துச்சு திருமணத்திற்கு முன்பதாக. திருமணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். ஓ, இதுதான் லைஃபா, லைஃப்னா இப்படி தான் இருக்குமா, ஒரு ஹஸ்பண்டோட வாழ்றதுனா இப்படி தான் இருக்குமா, இன்லாஸோட வாழ்க்கை வாழ்றது இப்படி தான் இருக்குமா. நான் கற்றுக்கொண்டேன். அந்த கற்றுக்கொள்ள என் சுபாவம் மாறுச்சு. God changed my nature. என் சுபாவம் முழுசையும் ஆண்டவர் மாற்றினார். உன் வீட்டுக்கு நீ விளக்கா இருக்கணும்னா மகளே, ஒன்று, உன் நேச்சரை நீ மாற்றிக்கும். நீ குணசாலியான பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக உன் குடும்பத்தில் நீங்கள் விளக்கா இருப்பீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஒரு பெண்ணுடைய குடும்பம், உங்கள் குடும்பம் கட்டப்படணும்னா நீங்கள் எதை வின் பண்ணணும் தெரியுமா? the heart of her husband safely trusts her so he will have no lack of gain. புருஷனுடைய இருதயம் அவளை நம்பணும். இன்னைக்கு பல குடும்பங்களில் எது பிரச்சனை தெரியுமா? சந்தேகம், சந்தேகத்தின் ஆவி, தேவையில்லாத பிரச்சனைகள். நீங்கள் யாரோ ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல பிசாசு உள்ள புகுந்து ஒரு சந்தேகத்தின் விதையை உங்களை குறித்து உங்கள் ஹஸ்பண்ட் இருதயத்தில் போட்டுட்டா அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் டவுட்டு தான். ஒருவேளை இந்த தேசத்தில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நம்ம ஊர்லெல்லாம் குடும்பங்களில் இதுதான் பிரச்சனை. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் அவர் உங்களை நம்புகிறப்படி, என் ஒய்ஃப் இப்படி செய்ய மாட்டான், என் ஒய்ஃப் இப்படி பேசியிருக்க மாட்டான், என் ஒய்ஃபு என் கூட நிற்பா, என் ஒய்ஃபை நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன், அவளை எங்கன்னா நான் அனுப்பி வைப்பேன், அவள் வந்து விர்ச்சுவஸ் உமன், அவள் வந்து குணசாலியான ஸ்திரீ, அவள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாள். நீங்கள் யார் கூட பேசினாலும் உங்கள் ஹஸ்பண்டோடைய இருதயம் உங்களை நம்பும். ஒரு குடும்பம் இது போல் வெளி தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து நம்ம கல்ச்சரில் நேச்சுரலி, நம்ம கல்ச்சரில் ஷேக் ஹேண்ட்ஸ் கூட பண்ண மாட்டோம்ல இந்தியாவில். இங்கே வந்தால் ஹேண்ட்ஸ் ஷேக் பண்ணணும், ஹக் பண்ணுறது சகஜம். இந்த பெண்ணுக்கு அந்த ஹஸ்பண்ட் அந்த ஊர்லேயே பிறந்து அந்த ஊர்லேயே இருந்து வளர்ந்தவர், யாரை பார்த்தாலும் ஹக் பண்ணுறது இவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்போது ஒரு நாள் சொல்லியிருக்கிறார், நீ வந்து பெண்களெல்லாம் ஹக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இது இந்த ஊரில் தப்பு இல்லை, நீ இதெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாதுன்ட்டு. இவளுக்கு இதை ஏற்றுக்கவே முடியலை. வேண்டாம், எனக்கு பிடிக்கலல்ல, நீ விட்டுரு அப்படின்னு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தொடர்ந்து கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் அவளுக்கு சந்தேகமாகவே வந்துருச்சு. பேசி பார்த்தா பிரச்சனை தீரலை, சண்டை போட்டு பார்த்தா பிரச்சனை தீரலை. கடைசியில் சொல்லிட்டா, உன் கூட நான் வாழ முடியாது, நான் போகிறேன் இந்தியாவுக்கு அப்படி. குடும்பம் பிள்ளைங்களாம் வளர்ந்து நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த ஹஸ்பண்ட் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ போயிட்டா, பிள்ளைங்க எப்படி? உட்காந்து 2 பேரும் சமரச பேச்சு பேசுகிறாங்க. இதை நியாயம் தீர்க்கிறதுக்கு 2 பேர் கூப்பிட்டு உட்காந்து பேசும் பொழுது தான் அந்த பெரியவர் சொன்னாராம், பா, உன் ஒய்ஃபுக்கு பிடிக்கலன்னு சொன்னால, நீ அப்போவே அதை விட்டுருக்கலாம்ல, நீ அதை செஞ்சாதான் இந்த ஊரில் வந்து நேசிக்கிறோன்னு அர்த்தம் இல்லை. உன் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, கொஞ்ச நாளைக்கு நீ வந்து அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த கண்ட்ரியில் வந்து அவள் அடாப்ட் பண்ண பிறகு அவள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியிருப்பா. அப்போ தான் புருஷன் சொல்லுகிறான், எஸ், வாட் ஐ டிட் வாஸ் ராங். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் புருஷனுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள் அம்மா கூட சும்மா பேசிகிட்டு இருக்காத அப்படின்னா அதுக்காக அம்மா கூட பேசுறதை நிறுத்த முடியுமா? கொஞ்சம் ஞானமாக பேசிக்கோங்க. அம்மா கூட பேசுறதை நிறுத்தாதீங்க, ஞானமாக பேசிக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறியே, ஞானமாக ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஞானம். உங்கள் புருஷனுடைய ட்ரஸ்ட்டை நீங்கள் உடச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் அப்புறம் அதை கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவன் நம்பவே மாட்டான், நீங்கள் என்ன செஞ்சாலும் சந்தேகப்படுவார். வசனம் சொல்லுது, நீ குடும்பத்துக்கு விளக்குமா, உன் எண்ணெய் எரியணும்னா உன் புருஷன் உன்னை நம்புற மாதிரி நீ நடந்துக்கோ. கஷ்டம்தான், அதுக்கு ஜெபிக்கணும்.
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஞானத்தை தாங்க, என்ன பேசணும்னு ஞானத்தை கொடுங்க, எப்படி பிஹேவ் பண்ணணும்னு ஞானத்தை கொடுங்க. இதே போல் ஒரு இடத்துல நடந்த ஒரு விமன்ஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு பொண்ணு எழும்பி கேள்வி கேட்டாள். கடைசியில் கியூஏ டைமில், ஆண்டி எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு, என் வீட்டை பற்றி மட்டும் நினைக்கவே மாட்டேங்கிறார். அப்படி நடக்குதா? அவங்க வீட்டுக்குன்னா உடனே செக்கு போயிடுது, அவங்க வீட்டுக்குன்னா மணி போயிடுது, அவங்க வீட்டுக்குன்னா ஹெல்ப் போயிடுது. எங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம்னு நான் கேட்டால் அவர் உதவி செய்ய மாட்டேங்கிறார், எனக்கு ஜாப் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. ஓகேம்மா, அவர் வீட்டுக்கு அவர் உதவி செய்கிறார், இப்போ அந்த வீடு உன் வீடு ஆயிடுச்சு, வேற வழியே இல்லைன்னா நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியாயிரு. நீ சண்டை போட்டன்னா இப்போ தெரிஞ்சு அனுப்புவார், நாளைக்கு என்ன செய்வார் தெரியாது அனுப்புவார். அப்போ நீ சண்டை போடுறல அர்த்தமே இல்லை. வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நம்ம விளக்க அணைச்சிருது. சொல்லுங்க, என் புருஷனுடைய இருதயம், சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என் புருஷனுடைய இருதயம் என்னை நம்பும்படி நான் நடந்து கொள்ளுவேன். அது வார்த்தையினாலும் சரி, உங்கள் செய்கையினாலும் சரி, எதிர்ப்பாளரோடு பழகுகிறதுனாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்டன்ஸ். ஓகே, இதுதான் உங்கள் குடும்பத்தின் விளக்கை எரிய வைக்கும். மூன்றாவது, அதே வசனம் சொல்லு, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே இல்லை நன்மையே செய்கிறாள். நீ என்னன்னா செஞ்சுட்டு போ, ஆனால் நான் உனக்கு நன்மை தான் செய்வேன். நீ என்னை நேசிக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வேன். இதுதான் உங்கள் குடும்பத்தை கட்டுகிற ஒரு அச்சாணி. ஓகே, 13வது வசனம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். மூணாவதா, ஒரு பெண் தன் குடும்பத்தை கட்டணும்னா அவ செய்யற ஆக்டிவா செய்யற வேலைகள் என்ன வேலைகள்? அதை தான் செஞ்சுட்டே தானே இருக்கிற, காலையில் எழுந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அதே தானே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த ஆக்டிவாக செய்கிற வேலைகளை நான் ஒன்று சொல்லித்தரேன். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல, வேலையும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்கள, 2 மணி நேரம் சமையலை ஒரே மணி நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட விஸ்டம் கேளுங்க. இதுக்கு காட் வில் கிவ் யூ விஸ்டம். ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ண, ஓகே இன்னைக்கு லாண்ட்ரி இன்னைக்கு போட வேண்டாம், இதை அடுத்த நாள் வச்சுக்கலாம், அன்னைக்கெல்லாம் உட்காந்து போட்டு ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு, நோ, என்னுடைய ப்ரையாரிட்டி என் விளக்கு எரியணும்னா என் ஆண்டவரோடு இருக்கிற என்னுடைய கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணுற எதையுமே நான் போஸ்ட்போன் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு என் ஆண்டவருக்கு கனெக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே ஆக்டிவாக செஞ்சீங்கன்னா யூ வில் கெட் மோர் டைம் கிடைக்கும் உங்களுக்கு. சுறுசுறுப்பாக, எனக்கு வயசு 50 ஆகுது, இதுக்கு மேலே எப்படி ஆக்டிவாக செய்யறன்னா அதுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஸோ ஒரு பெண் தன் வீட்டை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறா, எவ்வளோ நல்லா வச்சுக்கிறா, அந்த அட்மாஸ்பியரை எப்படி வச்சுக்கிறா என்பது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதை உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். சரி, 4வது 21வது வசனம், தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ஒரு பெண் வீட்டில் எப்படி விளக்கா இருக்கணும்னா, தன் வீட்டு காரியங்கள், இன்னொரு வசனம் சொல்லுது, தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்குது. வீட்டில் என்ன நடக்குது, எப்படி நடக்கணும், அடுத்த வாரம் என்ன, இந்த வாரம் என்ன, பிளான் பண்ணுங்க. காட் வில் ஹெல்ப் யூ. கடைசியா ஒன்று சொல்றேன், 26வது வசனம், தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்குது. இதுல 31 காரியம் இருக்குது, நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து படிங்க. 28, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவள் புருஷனும் அவனை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள். கடைசியா உங்க ஃபோக்கஸ் குடும்பத்துக்குள்ள உங்க பிள்ளைங்க. இந்த வயசுல நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் தானே, கேட்பாங்களா? சிலது கொஞ்சம் நாட்டியா இருக்கும், அது அடுத்த விஷயம். சிட்னா உட்காரும், ஸ்டாண்ட்னா எழும்பும். ஆனால் 12 வயசுக்கு பிறகு சிட்னா எழும்பும், ஸ்டாண்டுனா உட்காரும். டோன்ட் கோனா போகும், கோனா போகாது. இதுதான் அந்த ப்ரீட்டீன் ஆனாலே எல்லாம் மாறிடும். அப்போ ஒரு பெண் தன் வீட்டில் தன் பிள்ளைகளை குறித்து சின்ன வயசுல இருந்தே, இன்னைக்கு நிறைய பேர் குட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க, அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ த வே யூ brought your children up. சரியா? அப்போது இந்த சின்ன வயசுல இருந்தே நான் பல இடத்துல பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு கூப்பிட்டு வரணும், சர்ச்சுக்கு போகிறோம், நீ சர்ச்சில் குவைட்டாக இருக்கணும், நீ அங்கங்கே ஓடக்கூடாது,
ரெஸ்ட் ரூம் முதல்ல போயிடணும். வர்ஷிப் நடக்கும்போது ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லக்கூடாது. கையில் ஒரு பேப்பர், ஒரு டைரி, கிரேயான் எல்லாம் கொடுத்து எழுதணும். சில பிள்ளைங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். பாஸ்டர் என்ன பேசுகிறாங்க, பாஸ்டர்கள் பேசுகிற வசனத்தெல்லாம் இப்படி தான் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்தோம். அப்போது இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். சின்ன வயசுலேயே வசனம் சொல்லணும், சின்ன வயசுலேயே ஜெபம் பண்ணணும், சின்ன வயசுலேயே தப்பு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட். அழகா சொல்லுது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறாள். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த விளக்க கேரி பண்றது உங்க பிள்ளைங்க. இந்த டார்ச்சை உங்க பிள்ளைங்க கேரி பண்ணணும். இன்னைக்கு முழு உலகத்திலும் பார்த்தா காட்லினஸே இல்லை. நேற்று ஒரு போதகத்தை பேசிட்டு இருந்தோம். அவங்க சொன்னாங்க, எங்க சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் வயசானவங்க தான் வர்றாங்கன்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். எங்கே வாலிபர்களை எங்க மிஸ் பண்ணோம்? நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுல கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல வளர்த்து ஆலயம் வரணும், ஆராதனை முக்கியம், இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தா அவன் 21 வயசானா கூட ஞாயிற்றுக்கிழமை எங்க இருந்தாலும் சர்ச்சுக்கு ஓடி வந்துருவான். அவள் ஓடி வந்துருவான். காலேஜில் என்ன நடந்தாலும் நோ 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 எங்கன்னா ஒரு சர்ச்சை பார்த்துட்டு நான் சர்ச்சுக்கு போறேன்னு போவா. இதை நீங்க செய்யலைன்னா உங்க விளக்கு உங்களோட அணைஞ்சிடும். ஆண்டவர் உங்களோட அந்த விளக்கு அணைவதற்கல்ல, அந்த தீவெட்டியை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றி வைக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதின ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம், வாசிமா. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள். என்ன பாருங்க, உங்க பிள்ளைங்களுக்கு பாட்டி யாரு? சந்தேகமா? சொல்லுங்க, உங்க அம்மா தானே பாட்டி. சரி, அநேகருடைய மதர்ஸ் விசுவாச பெண்களா நிச்சயம் இருந்திருப்பாங்க. அதனால தான் நீங்க யூஎஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த தாயுடைய ஜெபம், இந்த தாயின் கண்ணீர், இந்த தாயின் தியாகம். ஒரு சில மதர்ஸ் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என் தாயின் ஜெபந்தான். எங்கள் அம்மா பல நாட்களாக ஜெபம் பண்ணுவாங்க. நான் வந்து ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு 2 வீலரில் தான் போவேன். சரியா? ஒரு கிட்டாரை கையில் எடுத்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு அந்த கிட்டாரை பின்னாடி கேரி பண்ணிக்குவாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பல இடங்களுக்கு 2 வீலரில் நான் மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கிறேன். அப்புறம் நம்ம ஊரில் இருக்கும்போது பஸ்ஸு, ஆட்டோ, இப்படி தான் ஊழியம் போனேன். எங்கள் அம்மா எப்போவுமே பண்ணுற ஜெபத்தில் ஒரு ஜெபம், அவங்க ஒரு ஆசிரியை, என் பொண்ணு பறந்து போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? அப்போ எனக்கு மேரேஜ்லாம் கூட ஆகவே இல்லை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி ஜெபிக்க, என் பொண்ணு பறந்து போய் ஊழியம் செய்யும். இன்னைக்கு நான் தேசமாக போகிறேன். அதை பார்க்குறதுக்கு என் அம்மா இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஜெபந்தான் இன்னைக்கு என்னை இந்த தேசத்துக்கு கூட கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற தாய் தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாள். என்ன சொத்து தெரியுமா? கிருபைங்கிற ஒரு சொத்து, ஆசீர்வாதம் என்ற ஒரு சொத்து, காட்ஸ் ப்ரொடெக்ஷன் என்ற ஒரு சொத்து. என் சகோதரியுடைய மதர் இன் லா, அவங்க எப்பவுமே ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, அவங்க மகனுடைய பேரை சொல்லி, மருமகள் பேர், அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ், என் சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர்ஸ். ஆண்டவரே, அவங்க கையெல்லாம் ஆசீர்வதிங்க, காலெல்லாம் பலப்படுத்துங்க, அவங்க தொடர நோயாளியெல்லாம் சுகப்படுத்துங்க. இந்த 3 ஜெபம் எப்பவுமே பண்ணுவாங்க. இன்னைக்கும் சொல்றேன், என் சகோதரிக்கும் என் பிரதர்ன்றாக்கும் ஒரு சிக்னஸ் கிடையாது, ஒரு டயபெட்டிஸ் கிடையாது, ஹைப்பர் டென்ஷன் கிடையாது, ஆர்த்தரைட்டிஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தே ஆர் ஹேல் அண்ட் ஹெல்தி. எனக்கு கூட சில பலவீனங்கள் வந்திருக்குது, ஆனால் அவங்கள பார்க்கும்போது நான் ஆச்சரியப்படுறேன். ஒரு பேதையான தாய், அவங்க கையையும் காலையும் தொடுங்க, அவங்க கையையும் காலையும் எந்த ஜபத்திலையும் ஆத்தான் சொல்லுவாங்க. நான் ரொம்ப யோசிக்க கூட, என்ன இப்படி ஒரு ஜபம் எப்போ பார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க மறிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கர்த்தருக்காக நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும், அப்புறம் உன் தாயாகிய, நீங்கள்லாம் யார் இப்போ? ஐனிக்கையாள். நீங்கள்லாம் ஐனிக்கையாள். இந்த விசுவாசம் யாருக்குள்ள போகணும்? முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிறது உங்க பிள்ளைங்களுக்குள்ள வந்து ஆகணும். உங்களுக்குள்ள இருக்கிற கிருபை உங்க பிள்ளைங்களுக்குள்ள வந்து ஆகணும். உங்க பிள்ளைங்க காட் ஃபியரிங் சில்ட்ரனா மாறி ஆகணும். உங்க பிள்ளைங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா மாறணும். உங்க பிள்ளைங்க கதவு பூட்டிட்டு ஜெபிக்கிற சத்தத்தை உங்க செவிகள் கேட்கணும்.
கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை இன்னைக்கு உங்களுக்கு தருவாராக. ஆமென். பல வேளைகளில் ஜோசிஃபஸ் கதவை சாத்திட்டு ஜெபிக்கிற சத்தம் என் காதுகளில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆண்டவரே, எனக்கு இப்படி பிள்ளைகளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, மை ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பிள்ளைகள் மேலே தான். நான் உலகத்துக்கு செய்கிற ஊழியர் ரெண்டாவது, முதல் ஆகவே இன்றைக்கும் என் பிள்ளைகளுக்காய் நான் கதறுகிறேன். இரவு நேரங்களில் திறப்பில் நின்று நான் ஜெபம் பண்ணுறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் வாழ்க்கைக்கு பிறகு கூட உண்மை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரி, இந்த தேசத்தில் உன்னை கொண்டு வந்தது நீ உயர்ந்து வாழணும் என்பதற்காக. ஆனால் அந்த உயர்விலும் சிறந்த உயர்வு என்ன தெரியுமா? நீயும் உன் குடும்பமும் கர்த்தரை சேவிக்கணும். ஹல்லேலூயா. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். இந்த பாக்கியம்தான் உங்கள் குடும்பத்துக்குள்ள உங்களை விளக்கா வைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இந்த 31 அதிகாரத்தை படிங்க, நிறைய விஷயம் இருக்குது. 31 விஷயம் உள்ள இருக்குது. படித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, முதல்ல உனக்கு நீயே ஒரு விளக்கு. சொல்லுங்க, நானே ஒரு விளக்கு. எனக்குள்ள ஒரு விளக்கு இருக்குது, அது இயேசு என்ற விளக்கு. என்னுடைய எண்ணெய் அங்கேருந்து நான் எவ்ரிடே வாங்கணும். அந்த விளக்குக்கு முன்னாடி போய் நின்னாலே என் முகம் பிரகாசிச்சிடும். ஹல்லேலூயா. மோசே போய் தேவனை பார்த்துட்டு வந்தா அவர் முகம் பிரகாசித்திருக்குது. அவருக்கு தெரியல, முக்காடு போட்டுட்டாரு, மக்கள் பார்க்க முடியல. தட் க்ளோரி will rest upon you if you look unto Jesus every day. Hallelujah. ரெண்டாவது, உன் குடும்பத்தில் நீ ஒரு விளக்கு. மூன்றாவது, 1 சாமுவேல் 3 அதிகாரம் 3வது வசனம். 1 Samuel chapter 3 verse 3 படிக்கலாமா? தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். இது ஒரு சாதாரண வசனம், ஆனா அது என்ன சொல்லு? திரும்ப எல்லாரும் சேர்ந்து படிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும். அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயத்தில் குத்து விளக்கு இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன பேர்? பைபிளில் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? ஏன் அவ்வளோ மெதுவாக சொல்றீங்க? தேவனுடைய விளக்கு. And before the lamp of God went out in the tabernacle of the Lord, where the ark of God was, and while Samuel was lying down. Lamp of God, our lamp of God. நீங்க யாரு? lamp of God, தேவனுடைய விளக்கு. ஒரு உலுக்கி சொல்லுங்க பக்கத்துல, நீ தேவனுடைய விளக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா பாருங்க முகத்தை, உலுக்கி சொல்லுங்க, நீ தேவனுடைய விளக்கு. நீ எங்க இருக்கிற? தேவனுடைய ஆலயத்துல. இன்னைக்கு இவ்வளோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நீங்கெல்லாம் யார் தெரியுமா? இந்த தேவனுடைய ஆலயத்துல நீங்க விளக்கா இருக்கணும். சரி, உங்களை பார்த்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் யுவர் பார்ட்டிசிபேஷன் இன் த சர்ச் மினிஸ்ட்ரி? சபை ஊழியத்தில் உங்களுக்கு என்ன பங்கு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வரேன், ஆராதிக்கிறேன், செய்தி கேட்குறேன், போகிறேன், இட்ஸ் குட், அது நல்லது. ஆனால் இந்த சர்ச்சுக்குன்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நேற்று இரவு நடந்த பைபிள் ஸ்டடியில் நான் அதை பற்றி பேசினேன். இந்த சபைக்குன்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பு. நீ தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு. மேலே பாருங்கள், இவ்வளோ லைட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் ஒரு 25 பல்பாது இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200க்குள்ள ஒரு பல்ப்ஸ் இதில் எரியுது. இதில் ஒரு விளக்கு டல் ஆயிட்டா அந்த விளக்குடைய வெளிச்சம் குறையுமா குறையாதா? ஒரு பஞ்ச் டல் ஆயிட்டா, எல்லாமே டல் ஆயிட்டா சர்ச்சே இருட்டா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற வெளிச்சத்தில் தான் சர்ச்சு ஓடுதுன்னு இருக்கக்கூடாது. சபைக்கு வருகிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விளக்கு. இந்த ஆலயத்துக்கு நீ ஒரு விளக்கு. இந்த ஆலயத்துக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சரி, என்ன செய்யணும்? ஒரு தம்பதியரை குறித்து நம்ம பைபிளில் படிக்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு தம்பதியர். திருப்பிக் கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 18. ஆண்டவர் குடும்பமாய் விளக்காய் வைத்திருக்கிறார், தனியாகவும் விளக்காய் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 18 2வது வசனம். யூதர் எல்லாரும் ரோமபுரியை விட்டு போகும்படி
கிழவுதுராயன் கட்டளையிட்டபடியினாலே ஓகே, இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான். இது ஒரு பெரிய ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரியை சொல்றதுக்கு நேரம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, என் ஃபேவரட் புக் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல். எங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அதில் நிறைய பேர் இன் பர்சனும் படிக்கிறாங்க, ஆன்லைன்லும் படிக்கிறாங்க. இந்த தேசத்திலிருந்து கூட அநேகர் படிக்கிறாங்க. அதில் முழு வேதத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், ஜெனிசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும். ஒருவேளை அதில் நான் புக் ஆஃப் ஆக்ட்ஸை நான் எடுக்கிறது வழக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு பரிசுத்த ஆவியினோட அசைவாடுதலை குறித்து. இங்கே ஒரு தம்பதியரை குறித்து சொல்லிக்குது. அகிலா, அவன் மனைவியின் பேர் என்னது? பிரிஸ்கில்லாள். இந்த 2 பேருக்கும் சரித்திரம் சொல்லுது பிள்ளைங்க இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2 பேரும் காட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தங்களை டோட்டலாக கமிட் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகி வரும்பொழுது, கொரிந்து பட்டணத்துக்கு வந்த பொழுது அங்கே பவுலை சந்திக்கிறார்கள். அவங்களும் கூடார தொழில் செய்கிறவங்க, பவுலும் கூடார தொழில் செய்கிறவர். ஸோ ஒரு பிஸ்னஸ் கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? பிஸ்னஸ் கனெக்ஷன். ஆனால் அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? பவுல் நல்லா ஊழியம் செய்கிறவர். இந்த பவுலுக்கு இவங்க வீட்டில் 1.5 வருஷம் இடம் கொடுத்துருக்குறாங்க. 1.5 வருஷம் பவுல் அவங்களோட ஸ்டே பண்ணியிருக்கிறார். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா எவ்வளோ நாள் தங்க வைப்போம் சொல்லுங்க? மிஞ்சி போனால் ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு மாதம். அப்புறம் என்ன செஞ்சிடும்? அது இன்லாஸாக இருந்தாலும் அப்பா அம்மா அதை ஐயோ இவ்வளோ வேலை செய்ய வேணுமே அப்படின்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். இவங்க அப்படி நினைக்கவே இல்லை. 1.5 வருஷம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 11வது வசனம் படிங்க. அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இந்த 2 பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குன்னு விளக்கா இருந்தாங்க. தங்கள் வீட்டை திறந்து கொடுத்துட்டாங்க. 1.5 வருஷம் பால் அங்கே இருக்கிறாரு, அங்கே ப்ரீச் பண்ணுறாரு. அநேகர் ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. பவுல் தானே ஊழியம் செய்கிறாரு அப்படின்ட்டு இவங்க அமைதியா இல்லை. பவுல் பிரசங்கம் பண்ண இவங்க 2 பேரும் கேட்டு இவங்களால சும்மா இருக்கவே முடியல. 18ஆம் அதிகாரம் 24 படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது, எங்க? ஜெப ஆலயத்தில் அப்பல்ல பிரசங்கம் பண்றான். இவங்களும் அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். இந்த 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இந்த ஆக்கிலாவை இன்னைக்கு சந்திச்சே ஆகணும். இந்த அப்பல்லோவை சந்திச்சே ஆகணும். அவன் ஆவியில் வைராக்கியமா பேசுறான். ஆனா இயேசுவை பத்தி அவனுக்கு ரொம்ப தெரியல, ரட்சிப்பு தெரியல. இவனை சந்திச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அழகா வசனம் சொல்லுது, அவனை சேர்த்து கொண்டு. எப்படி? இன்னைக்கு நான் கேட்கிறேன், டைரக்ட் கொஸ்டின். கடந்த வருஷம் எத்தனை பேரை சேர்த்து கொண்டு ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்க? யாராவது ஒருவர் உங்களால ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களா? ஒரு நபர். யாராவது ஒருவருக்கு கன்சிஸ்டண்டா காஸ்பல் ஷேர் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரே ஒரு நபர். நம்ம மைண்ட் செட் என்ன ஆயிடுது? நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்ம வேலை, நம்முடைய ரெஸ்ட்டு, இதே தான் நினைக்குதே ஒழிய நம்ம அங்கிருந்து வரும்பொழுது என்ன தரிசனத்தை ஏந்தி கொண்டு வந்தோமோ அதை பலர் தொலைத்தவர்களாக இருக்கிறோம். நான் ஊழியம் செய்யணும்னு தான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், ஆனால் இங்கே வந்த பிறகு நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு டேக் அ டெசிஷன். ஒரு ஜெப ஆலயத்தில் ஒரு அப்பல்லோவை பார்த்த உடனே அவங்களால சும்மா இருக்க முடியல. போய் பேசுகிறாங்க. அவனுக்கு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள். நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வரீங்கன்னா இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக இன்னும் 8 மாதம் இருக்கு. ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்கணும் ஆண்டவரே. அந்த ஒரு குடும்பத்தை உமக்குள்ள கொண்டு வரணும் ஆண்டவரே.
இட் திஸ் பி யுவர் டெசிஷன். நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே எரிந்து அணைந்து போகிற விளக்காயிராமல் இந்த ஆலயத்தில் நீங்கள் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்கணும். இந்த எவ்வளோ இடம் வெறுமையாக இருக்குது, அந்த இடத்துல இன்னொரு விளக்கு வந்து உட்காரணும். அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும். கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு காரில் கூட்டு வாங்க, ஃபுட்டில் நான் எனக்கு சர்வ் பண்ணுங்க, வீட்டுக்கு கூட்டு போய் லஞ்ச் கொடுங்க. ஏதோ ஒரு தியாகம். இந்த ஆக்கிலாவும் பிரிசிலாலும் எவ்வளோ தியாகம் பண்ணாதிருந்தா அந்த பட்டணம் முழுவதும் சுவிசேஷம் பரவி அங்கே ஒரு சபையே ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மாலே இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். நம்ம கொடுக்குற காணிக்கை இல்லை, அதுவும் வேணும். ஆனால் அதை தாண்டி பிரிங் ஒன் சோல், பிரிங் ஒன் ஃபேமிலி. எவ்வளோ தமிழ் குடும்பங்கள் இருக்குது, நீங்கள் போய் சந்திக்கணும்னு நினச்சா சந்திக்கலாம். எவ்வளோ இந்தியன் ஃபேமிலிஸ் இருக்குது, போய் சந்திக்கணும்னா சந்திக்கலாம். எவ்வளோ வாலிபர்கள், உங்கள் பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, யூ கேன் இன்வைட் தம் ஃபார் அ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். ஏதோ ஒன்றுக்கு கூப்பிடலாம். மார்க்கெட் பிளேஸில் சந்திக்கிற ஆத்துமாக்கள், ஷாப்பிங் மாலில் சந்திக்கிற ஆத்துமாக்கள். நீங்கள் வால்மார்ட் போனீங்கன்னா சும்மா போயிட்டு வராதிங்க. அங்கே யாராவது ஒருத்தர் தமிழ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பேசுங்க, எங்கேருந்து வந்தீங்க, அப்படி அன்பா கூட்ட எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு ஈவினிங்க்கு வாங்க, ஒரு டின்னருக்கு வாங்க, கூப்பிடுங்க. 4 தடவை டின்னருக்கு கூப்பிடுங்க, 5ஆவது தடவை சர்ச்சுக்கு கூப்பிட்டு பாருங்க, வர மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, வருவாங்க. ஆலயத்தில் ஏதோ ஒரு வார்த்தை அவங்களை தொடும். தமிழ் ஐக்கிய சங்கம் அப்படின்னு இருக்குது, அவங்க கூடுறாங்க. யார் முகமோ தெரியாது, எல்லாரும் கூடுறாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு டேயை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பிலீவர்ஸ் ஐக்கியம் எங்கே போச்சு? விசுவாச ஐக்கியம் எங்கே போச்சு? நம்ம விளக்கு எங்கே குறைஞ்சி எரியுது? இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடு மகளே. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு வந்து அதுக்கு பிறகு அப்பல்லோவுடைய வாழ்க்கையில் பயங்கர மாற்றங்கள், பெரிய ஊழியனா மாறினானா. ஒரு என்னுடைய கசின், நான் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய கசினும் நல்ல வைராக்கியமாக ஆண்டவரை நேசிக்கிற ஒரு வாலிபன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, இந்த குடும்பம் கத்தருக்குள்ளே வரணும். ஸோ நான் காலேஜில் படித்த நாட்களில் பல நாள் அவங்கள கூப்பிட்டப்போ வரவே இல்லை சர்ச்சுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஒரு நாள் ஒரு யூத் கேம்ப் நடந்தது மதுரையில், நான் படித்து கொண்டிருந்தது திருநெல்வேலியில். அப்போது அந்த யூத் அவங்க தான் அவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்ன், என்னை விட யங்கர். நான் சொன்னேன், நீ வந்து இந்த யூத் கேம்புக்கு வரியாப்பா அப்படின்னு கேட்டேன். நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் எப்படியாவது இந்த யூத் கேம்புக்கு வரணும் ஆண்டவர் அப்படி. சரி, கடைசியில் எப்படியோ வரேன்னு சொல்லிட்டான். சரி, பஸ்ஸில் சர்ச்சில் உள்ள எல்லா யூத்தும் போகிறோம், எல்லாம் பாட்டு பாடி கை தட்டிட்டு போகிறோம். இவர் வந்து லெஃப்ட் சைடில் இப்படி திரும்பிகிட்டே வராரு. ஏன்னா இவருக்கு அவர் கேத்தலிக், நம்ம எல்லாம் ஆவியில் பாடிட்டு போகலாம், பிடிக்கவே இல்லை. திரும்பின தலை இந்த பக்கம் திரும்பவே இல்லை. எனக்கா ஒரே வருத்தம், ஆண்டவரே இவன் எங்கன்னா இறங்கி போயிடக்கூடாது வீட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டே வரேன். கேம்புக்கு வந்தார். ஃபஸ்ட் டே பவர்ஃபுல்லாக செய்தி, அந்த நாட்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். CA கேம்ப் அப்படின்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் முடிஞ்சு ராத்திரி வந்தார், வேகமாக வந்து சொன்னார், நான் இன்னைக்கு ஆல்டர் கால் கொடுக்கும்போது ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன், நான் முன்னாடி போய் என் வாழ்க்கையை இயேசு கொடுத்தேன்னு சொன்னான். ஓ காட், நான் இதுக்கு தான்ப்பா காத்திருந்தேன் அப்படின்னு. செகண்ட் டே அனாயிட்டிங் செஷன் நடத்தினாங்க. He received the anointing of Holy Spirit. செகண்ட் டே வந்து சொன்னார், நான் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன், நான் அந்நிய பாஷையில் போய். காட், என்னப்பா ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்த்தது, அவனை கொண்டு வா என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்படித்தான் அப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் கொண்டு வந்தாங்க. அந்திரேயா சீமோனை கொண்டு வந்தார், பிலிப்பு நாத்தானுவேலை கூப்பிட்டு வந்தார், வந்து பார் அப்படின்னா. 3ஆவது நாள், இந்த 2ஆவது நாளே பேப்டிசத்துக்கு ஆல்டர் கால் கொடுத்தப்போ பேப்டிசத்துக்கு ஒப்பு கொடுத்தா. 3ஆவது நாள் போய் பேப்டிசமே எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. நான் இன்னைக்கு பேப்டிசம் எடுத்துட்டேன் அப்படின்னா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டே சால்வேஷன், செகண்ட் டே அனாயிட்டிங், தேர்ட் டே பேப்டிசம். திரும்பி போகிறோம், இங்கே திரும்பிட்டு இருந்தவர் இங்கே திரும்பி கை தட்டி பாடிட்டு வரார். அல்லேலூயா. இந்த மாற்றத்தை செய்கிறவர் ஆண்டவர். மகளே, நீ செய்ய வேண்டியது, கோ அண்ட் பிரிங் ஒன் ஃபேமிலி டு த சர்ச். இந்த வருஷம் இதை டார்கெட்டாக வைங்க. உங்கள் விமன்ஸ் ஃபெல்லோஷிப்பில் அப்பப்போ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் மாதம் 1 முறை கூடுறீங்களா, 2 முறை கூடுறீங்களா எனக்கு தெரியல. விமன்ஸ் ஃபெல்லோஷிப்புக்கு வாங்க, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க, வந்து உங்கள் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வருஷம் டார்கெட் பண்ணேன், இவங்களோட பேசினேன், இவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் அதுக்காக ஜெபிக்க முடியும். ஓகே. இந்த ஆக்கிலாவும் பிரிசில்லாலும் ஆலயத்தில் அவர்கள் விளக்காக இருந்தார்கள். இன்னைக்கு நாமும் அப்படி மாறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யட்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும்
29:7 சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகவும் 29:7. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஒரு காலத்துல சில ராஜாக்கள் காலத்துல விளக்குகள் எல்லாம் அணைச்சு ஆலயம் பூட்டப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அணைந்து போன விளக்கெல்லாம் இன்னைக்கு திரும்ப ஏற்றப்பட போகிறது. ஹல்லேலூயா. சரி, 4வது, நீ இன்னொரு விளக்கா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். 2 சாமுவேல் 21:17. 2 சாமுவேல் 21:17. செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை 21:17. 1 சாமுவேல் 21:17 படிங்க. 1 சாமுவேல் 21. ஓகே, சரி, விட்டுருங்க. தாவீதை பார்த்து, நீ இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு அப்படின்னு அவருடைய படைத்தளபதி சொல்லுவார். 4வதாக, தேவன் உங்களை இந்த தேசத்துல விளக்கா வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரு? தேசத்துல. நான் என்ன பிரைம் மினிஸ்டரா, பிரசிடெண்டா, நான் போய் தேசத்துக்கே வெளிச்சம் கொடுக்க இல்லை. எல்லாருக்கும் எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க? ஓகே, எத்தனை பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க? ஓகே, காட் பிளஸ் யூ. நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு டீச்சர்னா யூ ஆர் அ கிங்டம் டீச்சர். நீங்க ஒரு டாக்டர்னா யூ ஆர் அ கிங்டம் டாக்டர். உங்களை சந்திக்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை தெரியப்படுத்த தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா யூ ஆர் அ கிங்டம் ஹவுஸ் ஒய்ஃப். சரியா? நீங்க ஹோம் மேக்கர், கிங்டம் ஹோம் மேக்கர். நான் ராஜ்யத்துக்காக, ஆண்டவருக்காக என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறேன். யாருக்கு தெரியும், நாளைக்கு உங்க பிள்ளைங்க இந்த தேசத்துல மிக உயர்ந்த நிலைமையில இருப்பாங்க. அது உங்களுடைய வெளிச்சத்தினாலும் நீங்க விளக்கா இருந்ததால் நடந்ததா இருக்கும். தாவீதை பார்த்து, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாத படிக்கு நீங்க யுத்தத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ யார் தெரியுமா? இந்த தேசத்துக்கு ஒரு விளக்கு மகளே. உன்னை ஆண்டவர் இந்த தேசத்துல விளக்கா வச்சிருக்கிறார். ஏதோ ஒன்று உங்களை கொண்டு இந்த தேசத்துல நடக்கணும். எதுவுமே இல்லையா? எவ்ரிடே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா ஒரு ½ இந்த தேசத்துக்காக ஜெபிங்க. இந்த தேசத்தின் 50 ஸ்டேட் பேரை யாருக்கா சொல்ல தெரியுமா? ஜெபம் பண்ணாதானே சொல்ல தெரியும்ல. நம்ம இன்னைக்கா ஒரு நாளாக ஆண்டவர் அரிசோனாலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட் பேரையும் சொல்லி நம்ம ஜெபிச்சிருந்தோன்னா 50 ஸ்டேட்ஸில் என்னவோ ஒன்று நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வார். நான் போய் எதுவும் செய்யலைன்னா கூட நான் முழங்காலில் நின்றுன்னா இந்த தேசத்தை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள், தீய காரியங்கள் எல்லாம் நடக்குது. வாலிபர்கள் வித்தியாசமாக வாழுறாங்க. நீ இந்த தேசத்துக்கு விளக்கு மகளே. நீ முழங்கால முடக்குனா தேசம் பிரகாசமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறோம். 4 விளக்குகளை குறித்து உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, உனக்குள் இருக்கிற விளக்கு. 5 விளக்கு. 2வது, நீயே ஒரு விளக்கு. உனக்குள்ள இருக்கிற இயேசு உன்னை எப்படி மாத்திர. ஒரே ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 1:9 படிக்கலாமா? ஜான் 1:9. உலகத்திலே வந்தார் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் எந்த மனுஷனையும் சொல்லுங்க எந்த மனுஷனையும் உங்க புருஷன் திருந்தவே மாட்டான்னு தீர்மானம் பண்ணீங்கல்ல, வசனம் சொல்லுது எந்த மனுஷனையும் நான் பிரகாசிப்பேம்மா. உன்கிட்ட இருக்கிற ஒளி தான் அவருக்குள்ள போகணும். நீ ஒழுங்கா எரிஞ்சா நான் அவரை என்ன செய்யறேன், மாத்துறேன். எந்த மனுஷனையும் இருக்கு. இந்த வசனம் ரொம்ப சேலஞ்சிங் வேர்ஸ். எந்த மனுஷனையும். எவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட போய் ஆண்டருடைய அன்பை பேச ஆண்டர் உதவி செஞ்சிருக்கிறார். எவ்ரிடே ஒரு சின்ன டுடேஸ் விக்ட்ரி அப்படின்னு ஒரு மெசேஜ் ஷேர் பண்ண யாராவது கேட்டிருக்கீங்களா? ஓகே, கேட்காதவங்க தயவுசெய்து கேளுங்க. மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ராமிஸ் மெசேஜ் ரிலீஸ் பண்ணுறோம். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கேளுங்க. சிட்டி லைட்னு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் அதை போட்டு விட்டு அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு பெரிய
ஒரு 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 எம்பவர்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த செய்தி ஏதோ சும்மா போட்டோம். ஒரு நாள் ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், எவ்ரிடே மார்னிங் உங்களுடைய டுடேஸ் விக்டரியை நான் கேட்டுட்டு தான் அந்த நாளை தூங்குவோமேன்னு சொன்னார். எனக்கே ஆச்சரியம், அன்று எம்எல்ஏயா. இன்னொரு எம்பியை ஒரு முறை சந்தித்தேன். அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் உங்கள் செய்தி ஓடிக்கிட்டே இருக்கும், என் ஒய்ஃப் எப்போவுமே உங்கள் செய்தியை கேட்பாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஏதோ ஒன்று 4 சுவருக்குள்ளே நான் செய்கிறேன், அதை ஆண்டவர் உலகமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், முழங்கால போட்டு 4 சுவருக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்களை உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றுவார். எந்த மனுஷனையும் நீங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணால் ஊரில் ரட்சிக்கப்படாத உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. உன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஆண்டுக்குள்ளே வரணும். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படுற வரைக்கும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நான் எங்கேருந்து ஜெபம் பண்ணுறேன் அங்கே சந்திங்கன்னு சொன்னால் கர்த்தர் மாற்றுவார். நீ ஒரு விளக்கு, உனக்குள் ஒரு விளக்கு இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் விளக்கு, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் தான் விளக்கு, இந்த தேசத்துக்கு நீங்கள் தான் விளக்கு. எல்லாரும் இருக்கிற இடங்களே எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேரோடு இன்னைக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் விளக்கு இரவிலும் அணையாதிருக்கும், இரவிலும் அணையாதிருக்கும். இருளான ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை கவனித்திருப்பது நலம் என்று வேதம் சொல்லுது. மகளே, இருளான இந்த தேசத்துல உன்னை கர்த்தர் விளக்காய் வச்சிருக்கிறார். நீயே அணைந்து போனால் இந்த தேசத்துக்கு யார் வெளிச்சம் கொடுக்க முடியும்? வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, அணைந்து போயிருக்கிற என் வாழ்க்கைய வெளிச்சமா மாற்றுங்க ஆண்டவரே. நான் எவ்வளோ உங்களுக்காக பிரகாசிச்சிருக்க முடியும், ஆனா நான் அணைந்து போயிட்டேன் ஆண்டவரே. அவருக்கு முன்பாக நீ வந்து நின்றிருந்தாலே இயேசுவாகிய விளக்கிலிருந்து உனக்கு விளக்கு வெளிச்சம் வந்திருக்கும், எண்ணெய் வந்திருக்கும், ஒளி வந்திருக்கும். நீ பிரகாசமா மாறி இருப்ப. கர்த்தருக்கு முன்பாக நிற்காத நாட்கள் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீ சந்தோஷத்தை இழந்து போய் இன்னைக்கு நிக்கிற மகளே, மனசுல மகிழ்ச்சி இல்லை. காரணம் உன் பிரச்சனை காரணம் அல்ல, நீ கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்காததுதான் காரணம். Take a decision today. ஒவ்வொரு நாளும் நான் அதிகாலையில் எழும்பி உங்களை தேடலப்பா. அந்த இளவயதில் நான் பாடின மாதிரி பாடலப்பா, இளவயதில் ஆராதிச்ச மாதிரி நான் ஆராதிக்கலப்பா. அதுதான்ப்பா என் விளக்கு குறைஞ்சு எரியுது. என் வெளிச்சம் குறைஞ்சிருச்சு ஏசையா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவர் உன் அருகில் வந்து உன்னை அணைத்து உன் திரியை தூண்டி விடுவார். நான் ஊற்றுகிறேன் மகளே, நீ திரும்ப எழுமை பிரகாசிப்பாய் என்று சொல்லுவார். Come Jesus, come Holy Spirit, we invite you, Lord. குடும்பத்துக்கு நீ ஒரு விளக்கு. இவ்வளோ இடங்கள்ல தவறிட்ட உண்மைதான். பல காரியங்களை வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்டுதான் அறிந்து கொள்ளுகிறோம். அந்த ப்ராசஸ்ல உனக்கு ஃபெயிலியர் வந்துச்சு, உண்மைதான். நல்ல மனைவியா இல்லை, நல்ல தாயாக இல்லை, நல்ல சகோதரியாக, நல்ல மகளாக நீ வாழல, உண்மைதான். அந்த குற்ற உணர்வு உன்னை உடைக்க வேண்டாம். Come to Jesus. அவர் உனக்கு ஞானம் தருவார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி புத்தியுள்ள மனைவியாய், புத்தியுள்ள தாயாய், புத்தியுள்ள சகோதரியாய் நீ வாழ்வதற்கு இந்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இந்த தேசத்திற்கு நீர் ஒரு விளக்காக ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். தேசத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், வாலிபர்கள் வழி விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை
இந்த தேசம் அறியவில்லை. அந்நிய ஆராதனைகள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. காட்ஸ் கண்ட்ரியா இருந்த இந்த தேசத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் சாலமோன் நாட்களில் வந்தது போல வேறு ஆராதனைகள். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க கர்த்தர் ஒன்று இந்த தேசத்தில் வைக்கல. Cry unto God. எனது விளக்கை எரிய செய்து இருளை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்து இருளை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். குனிந்து தூக்கினீரே பெரிய மேலாக்கி. எஸ் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை குனிந்து தூக்க வந்திருக்கிறார் மகளே. காருண்யத்தா குனிந்து தூக்கினீரே. குனிந்து தூக்கினீரே. வாயை திறந்து சொல்லி என்னை தூக்கி எடுக்க வந்தீங்க ஆண்டவரே. எஸ், இன் ஜீசஸ் நேம் ஒவ்வொருவரையும் குனிந்து தூக்குவீராக. அணைந்து கிடக்கிற விளக்குகள் எல்லாம் எரிய செய்யுங்க ஆண்டவரே. தூயவர் தூயவரே. சொல்லுங்க ஆண்டவரை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க முன்னாடி நான் வந்து நிற்கிற ஆண்டவரே. நான் எங்கேயோ ஒளிந்து கிடந்தேன் ஆண்டவரே. திரை மறைவில் இருந்த ஆண்டவரே, மரக்காலால் மூடப்பட்டு கிடந்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். என்னை திரும்ப எரிய வைங்க ஆண்டவர். சொல்லுங்க வாயத்தர், take a decision today. இன்னைக்கு என்னை எரிய வைங்க ஆண்டவர். இன்னைக்கு நான் எரிய விரும்புகிறேன். உமக்காக வாழ விரும்புகிறேன். உமக்காக வாழ விரும்புகிறேன். Thank you Jesus. ஆமென். நீதானையா தூயவர் தூயவர். அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களில் எத்தனை பேருடைய விளக்கு மீண்டும் எரிய வேண்டும்? நாம் விழுந்து கிடந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க வந்திருக்கிறார். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். கைகளை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க. இயேசு ராஜா, பரலோகத்துக்கே நீர் விளக்கு என்றால் என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு நீங்க தான்ப்பா விளக்கு. இன்னைக்கு இந்த விளக்கை எனக்குள் நான் வாங்கி கொள்ள விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு விசை உங்க உள்ளத்துல ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்துக்குரிய இடத்தை கொடுக்க விரும்புறீங்க? எல்லா கண்களும் மூடி இருக்கும் பொழுது கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இருதயத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்துக்குரிய இடத்தை நான் கொடுக்கலப்பா. உங்களை தேட வேண்டிய விதத்துல தேடல, உங்க வார்த்தையை நாட வேண்டிய விதத்துல நாடல. என்னை மன்னிச்சிருங்க. இதனாலதான்ப்பா என் எண்ணம் குறைஞ்சிருச்சு, என் திரி அணைஞ்சிருச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு திரும்ப ஒரு விசை உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறேன்.
என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரினியூ பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் உனக்கு கிருபை தருகிறார். கர்த்தர் உனக்கு விசேஷ கிருபைகளை தந்து இன்றைக்கு உன்னை நடத்த போகிறார் மகளே. இன்றிலிருந்து நீ ஆண்டவருடைய பலத்தில் நடப்பாய். இதிலிருந்து ஒரு விளக்காக பிரகாசிப்பாய். உனக்கு நீயே விளக்கு. உன் பாதையில் இனிமேல் தடுமாற்றம் இல்லை. உன் பாதையில குழப்பம் இல்லை. உன் மனதுல சோர்வுகள் எல்லாம் அகலுகிறது. நான் ஏன் படிச்சுட்டு வந்து இந்த தேசத்துல இப்படி சும்மா உட்கார்ந்துருக்கணும்னு நீ பல இரவுகள் யோசித்து இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் என் சமூகத்துல நீ காத்திருக்க வேண்டிய நாட்கள் மகளே. உன்னை நான் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு விளக்கை ஏற்றுவீராக, விளக்கை ஏற்றுவீராக. தேவரீ என் விளக்காய் இருக்கிறீர், என் விளக்கை ஏற்றுவீர் என்று தாவீது சொல்வது போல உங்க பிள்ளைகளுடைய விளக்கு இன்றைக்கு ஏற்றப்படட்டும். பல குடும்பங்களிலே விளக்குகள் அணைந்து கிடக்கிறது. இன்றைக்கு அந்த விளக்கு ஏற்றப்படட்டும் ஆண்டவரே. புருஷனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான மனைவியாய் வாழட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துகிற ஒரு தாயாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் தரும்படியா ஜெபிக்கிறப்பா. சபைக்கு விளக்காய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த ஒரு வருஷத்தில் ஒரு குடும்பத்தையாவது கர்த்தருக்குள் நடத்துகிற வெளிச்சமாய், விளக்காய், இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாய் இவர்களை மாற்றுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எதையுமே செய்ய முடியவில்லை என்றால் இந்த தேசத்திற்கு விளக்காய் இருக்கும்படி எந்தெந்த வேலை செய்யறாங்களோ அந்தந்த வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி. முழங்காலை முடக்கி ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளாய் அநேகரை இன்னைக்கு மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவர் மேல வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Receive that anointing. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு மேல ஒரு ஜெப ஆவி இறங்கி வருவதாக, வல்லமையின் ஆவியானவர் இறங்கி வருவீராக ராஜா. Thank you Father. நல்ல தகப்பனே, பிள்ளைகளை உடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். யார் யார் தங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வேண்டும் என்று கரத்தில் ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இருக்கிற அனாயிண்டிங் செஷன்ல பிரசன்னம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.